நான் கம்ஃபாஸும் வளர்த்துருக்கேன், கேஎம்எல்ஸ் வளர்த்துருக்கேன், எஸ்ஆர்டி வளர்த்துருக்கேன். பட் அது கூடலாம் பார்க்குறப்ப சென்கு வித்தியாசமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சிருச்சு. வளர்கிற மீனில் இருக்கிற சுவாரஸ்யம் வந்து வளர்ந்த மீனில் வந்து நமக்கு கிடைக்க மாட்டுது. அதுக்கேற்ற இடமும் கொடுத்துட்டேன். ஃபீடிங் மட்டும் நான் குறைச்சிட்டேன். முன்ன வந்து கண்ட மேனிக்கு போடுவேன். எது சாப்பிட்டாலும் வந்து இவருக்கு செரிச்சிரும். சூப்பராக இருக்கும், நல்ல குரோத்து கொடுக்கும். அது மாதிரி அடிச்சிக்கவே முடியாது குரோத்து கொடுக்கறதுல. பிரச்சனை என்னன்னா, மீன் வளர வளர வந்து வயிறு பல்ஜ் ஆகுது. இந்த 5 இன்ச் வரைக்கும் நம்ம ஹெவியாக என்ன வேணால் கொடுத்து இவனுங்களை சைஸ் பண்ணிடலாம். இவனுங்க வளர வளர வந்து எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணுற சூழ்நிலைக்கு வந்து நம்மளே போயிடுறோம். சரி, இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ளோரான் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். 2 ஃப்ளோரான் வச்சிருக்கேன். ஒன்று வந்து சென்கு நடுவில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அக்னியோட அப்டேட் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த சென்கோட அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இருந்தாலும் நான் போடலை. அதுக்கான காரணம் வந்து அதில் எதனா ஒரு மாற்றம் வரட்டும், அது ஜிபியாக மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்டேட் போடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணேன். நல்லா வளர்ந்துருக்கு, மீன் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இன்னும் ஜிபியாக மாற ஆரம்பிக்கல. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு. சரி, அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ சென்கு வந்து நல்லா வளர்ந்துருச்சு. கீழே தான் வச்சுருக்கேன். அக்னி வந்து மாடியில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி க்ரூமிங்கை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். புதுசாக என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த ஜிபியாக மாறணும் அப்படின்றதுக்காக நிறைய டிப்ஸ்லாம் கேட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி மாற்றி வந்து ஒரு வாரம் இருக்கும். அதனால் கொஞ்சம் அழுக்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவருக்கு வந்து நான் மாட்ரேட்டான ஃபீடிங் கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். எப்பயுமே எல்லா ஃப்ளோரானுக்குமே வந்து நான் ஹெவி ஃபீடிங்கும் கொடுப்பேன். பட் இவருக்கு வந்து மாட்ரேட்டான ஃபீடிங்கு. க்ரூமிங்லேயுமே வந்து ரொம்ப எஃபர்ட் போடலை. ஒரு மாதிரியான க்ரூமிங்கில் தான் இவர் வளர்த்துருக்கேன். அக்னி கூட கம்பேர் பண்ணால் அக்னிக்கெலாம் டெய்லி லைஃப் ஃபீட்ஸ் போடுவேன். இதுக்கும் போடுறேன். இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து லைஃப் ஃபீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப ரேராக கொடுப்பேன். ரெகுலர் லைஃப் ஃபீட்ஸே கிடையாது. ஆனால் டீசெண்டான க்ரோத்து தான் இருக்குது. கரெக்டாக இவரை வாங்கி வந்து ஒரு 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 இன்ச்சில் இருக்குது. 2 இன்ச்சில் வாங்கியிருந்தேன், இப்போ 5 இன்ச்சில் இருக்குது. ஒரு டீசெண்டான குரோத் தான். இது வாங்கினப்ப எப்படி இருந்துச்சுன்றதை அந்த கவரில் பிடிச்சிட்டு நான் வீடியோ எடுத்திருப்பேன். அந்த விஷுவல் இருந்து ஆட் பண்ணுறேன். குட்டி பையனாக இருப்பான். இந்த சைடில் இருக்கு பாருங்க அந்த நோஸ் பல்ஸு, இப்போ கொஞ்சமாக இருக்குது. வாங்குறப்ப நிறைய நோஸ் பல்ஸ் இருந்தது. அந்த நோஸ் பல்ஸுக்காக தான் இவர் எடுத்தேன். பட் இப்போ அது குறைஞ்சிருச்சு. இதோட நல்ல ஹெட் மார்க்கிங் ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த நோஸ் பல்ஸுக்காக இவர் வாங்கினேன். இன்னும் ஜிபியா டர்ன் ஆகுறப்ப வந்து இதுக்கு நிறைய போல்ஸ் வரும்னு சொல்லியிருக்காப்புல. வருதா இல்லையான்னு அது மாறுறப்ப நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து என்ன வெரைட்டின்றத சொல்லிடுறேன். இது வந்து சென்கு ஹைபிரிட்னு சொல்லலாம், சென்கு மிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட அப்பா வந்து பியூர் ஜிபி சென்கு, அம்மா வந்து கேஎம்எல் 9.9 கேஎம்எல். இதோட அம்மா வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கும். தாய்லாண்டில் 9.9 வந்து ரொம்ப பாப்புலரு. அந்த லைனேஜ்லேருந்து வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒன்று. பட் பர்சனலாக இந்த மீனோட அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும் அந்த மீன் பார்க்கறதுக்கு. அதனால தான் அதோட குட்டியை மட்டும் வாங்குறேன். நான் வச்சிருக்க அக்னியுமே அந்த லைனேஜில் அந்த அம்மாவோட குட்டி தான். இதுவுமே வந்து அதோட குட்டி தான். ஸோ ரெண்டுமே அக்னியும் இதையும் பிரதர்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் ஃபாதர் தான் வேற. ஸோ அந்த ஃபீமேலில் வரக்கூடிய ஃபிஷ்ஷஸ் நல்லா இருக்குன்றதுனால நான் வாங்கினேன். ஆனால் இந்த சென்குன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் கம்ஃபாஸும் வளர்த்துருக்கேன், கேஎம்எல்ஸ் வளர்த்துருக்கேன், எஸ்ஆர்டி வளர்த்துருக்கேன். பட் அது கூடலாம் பார்க்குறப்ப சென்கு வித்தியாசமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நிறையவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பியூர் சென்கு கிடையாது. பட் சென்குக்கான விஷயம் இதில் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு அந்த க்ரீன் கலரில் சொல்லலாம். ஃபுல்லாக வந்து அப்படி க்ரீனாக தான் இருக்கும் அந்த போலிங்ஸ் எல்லாமே. ஸோ சென்குஸ்க்கு இப்படி தான் இருக்கும். வளர வளர தான் அது எப்படி மாறும்னு தெரியல. சென்கு வளர்த்ததில்லை. பட் இவர் வளர வளர ஜிபியாக மாறிடுவார். போலிங் எந்த மாதிரி இருக்குன்றது தெரியல. இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக வளர்க்கவும், இது எப்படி டேர்ன் ஆகும், இதோட விஷயங்கள் எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்னு இதில் நிறைய சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு மீன் வளர்க்குறனாலே அது எப்படி டேர்ன் ஆக போகுதுன்னு சுவாரஸ்யமாக இருக்கும். வளர்ந்து முடிச்சுட்டா போர் அடிச்சிடும். பட் அது வரைக்கும் நமக்கு அந்த சுவாரஸ்யன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இவர் வந்து எனக்கு ஜிபியாக மாறணும். எனக்கு ஜிபி தான் ஆசைப்பட்டு எடுத்தேன். ஸோ ஜிபியாக மாறணும். அதுக்காக வந்து இவருக்கு நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். மாடியில் வந்து வாட்டரை வச்சு க்ரீனாக மாற்றி அந்த க்ரீன் வாட்டர்லாம் முதல்ல ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். பாலாஜி அவர் தான் சொல்லியிருந்தாப்புல, பிஜிபி அவர்கிட்ட தான் வாங்கினது இது. ஸோ அவர் சொன்ன மாதிரி க்ரீன் வாட்டர் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டேனிங் லைட் 45 days போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக இப்போ டேனிங் லைட்டு தான் இந்த டேங்க்கில் போட்டிருக்கேன். அண்டர் வாட்டரில் போட்டிருந்தேன். ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இப்போ வீடியோ எடுக்கிறேன்றதுனால அதை மேலே வந்து வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன். பெருசாக கலர் சேஞ்சஸ் வந்து தெரியலை. ஃபஸ்ட்டு அந்த சின்ன கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து கலர் மாறுற மாதிரி இருந்தது. பார்த்தா அது ரெட் கலரில் அதோட பாடி கலராகவே நின்றுச்சு. வீடியோவில் அவ்வளோவா தெரிய மாட்டுது. ஹம்ப் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த கம்ஃபாக்கு வர்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரண்ட்ல தூக்கிக்கிட்டு ஃப்ரண்ட் ஃபாலிங் காக்குன்னுவாங்களே அது மாதிரி வந்து வருது. கம்ஃபாஸ்க்கு வரும்ல அது மாதிரி. அப்போ கம்ஃபா மாதிரி தான் இதோட ஹம்ப் இருக்கான்னா அப்படியும் சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து கம்ஃபா மாதிரியும் இல்லை, கேஎம்எல் மாதிரி இல்லை. ஒரு மாதிரி இது வித்தியாசமான கலப்படமாக இருக்குது.
இதோட பாடி ஷேப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பட் இது கூட அந்த சிப்ளிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுக்குமே ஒவ்வொரு மாதிரி பாடி ஷேப் இருந்துச்சு. இது ஹைபிரிட்ன்றதுனால இப்படிதான் பாடி ஷேப் வரும்னு இல்லை. ஸோ அது மிக்சிங்ல வந்து வேற வேற மாதிரி வருது. பியூர் சென்குக்கு வந்து நல்லா ப்ராடா இருக்கும், பாடி பட்டையா இருக்கும், மீனே பாக்குறதுக்கு வந்து ஜெய்ஜாண்டிக்கா தெரியும். பட் ஹைபிரிட் இவர் வந்து எப்படி வருவார் பார்ப்போம். பாலாஜி ப்ரோ வந்து வீடியோல அடிக்கடி சொல்லுவாரு, ஏன் நீங்க பியூரா பண்ணாம ஹைபிரிட் கிராஸ் பண்றீங்க அப்படின்னு நான் கேட்கறப்ப வந்து ஹைபிரிட்ல தான் சைஸ் வருதுன்னு. எனக்கு சைஸ் ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு ஜெய்ஜாண்டிக்கா வராரா இல்லையான்னு பார்ப்போம். இவர் செட்லயே வந்து இது சின்னதா இருந்துச்சு, இது பெருசு கிடையாது. அவர் செட்ல ஒரு குட்டியா இருந்தவர், அதனால இது ஆல்ஃபா ஃபிஷ் எல்லாம் கிடையாது. ஒரு க்ரோத் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே அதனால நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் போக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இது ஆகிட்டே போகுது. இவர் வந்து இந்த அளவுக்கு கை கூட விளையாடுவார்னு எனக்கு தெரியாது. நான் இப்படிலாம் கை கூட விளையாட மாட்டேன். மிரர் க்ரூமிங்கே இவருக்கு பண்ணலை. ஒரு மாதிரி மாட்ரேட்டாக தான் இவரை வந்து நான் பார்த்துக்கிட்டேன். எல்லாமே மாட்ரேட்டு தான் இவருக்கு அக்னி கூட கம்பேர் பண்ணுறப்ப. பட் அதை வச்சே இது வந்து நல்லா வந்துருச்சு மீன். இப்போ ஃப்யூச்சரில் இவர் எப்படி ஆவார் அப்படின்றது தான் என்னோட ஆர்வமே. ஏன்னா போலிங் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஜிபிஆர் டர்ன் ஆனால் அப்போ இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃபீடிங் வந்து இப்போ 9/9 குறைச்சிட்டேன். முன்ன நல்லா கொடுத்துட்டு இருந்தேன், இப்பயும் கொடுக்குறேன். ஏன்னா அந்த ரெட் கலர்லலாம் இருக்கு, அதெல்லாம் போகக்கூடாது, குறையக்கூடாது கலர்னுன்றதுக்காக 9/9 அப்பப்போ கொடுப்பேன், சும்மா அப்படியே போடுவேன். எதுக்காக குறைச்சேன் அப்படின்னா, குமரேஷ் அவர் வந்து சொன்னார், ஸோ கலர்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் வந்து ஃபேடிங்கை டிலே ஆகும் அப்படின்னு அவருக்கு வந்து ப்ரீடர் சொன்னார். இந்தோனேஷியாவில் இருந்தால் இல்லை தாய்லாண்டில் இருந்தால் எங்கேருந்து சொன்னார்னு ஞாபகம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு ப்ரீடர் சொன்னார் அப்படின்னு அவர் ஃபோன் காலில் பேசுகிறப்ப சொன்னார். உடனே 9/9 வந்து கலர் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் அதை வந்து நான் குறைச்சிட்டேன். ஹம்பியர்டு வந்து க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பெரும்பாலும் வந்து ஹம்பியர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். லைவ் ஃபீட்ஸில் வந்து சூப்பர் வார்ம் கொடுத்துட்ருக்கேன். ஹம்பியர்டு போட்டால் என்ன பிரச்சனைனா, குட்டி மீன் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஹம்பியர்டு சூப்பராக இருக்கும், நல்ல க்ரோத்து கொடுக்கும். அது மாதிரி அடிச்சிக்கவே முடியாது க்ரோத்து கொடுக்கறதுல. பிரச்சனை என்னென்னா, மீன் வளர வளர வந்து வயிறு பல்ஜ் ஆகுது. ஹம்பியர்ட்னால பல்ஜ் ஆகுது. ஒரு மீனுக்கு வயிறே இல்லை, நான் ஹம்பியர்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த தொப்பை போடுது. ஸோ ஹம்பியர்டில் அந்த பிரச்சனை இருக்குது. குட்டிங்க வரைக்கும் ஓகே, இந்த சைஸு 4 இன்ச்சு 5 இன்ச் வரைக்கும் மீன் வளர்ற வரைக்கும் நம்ம ஹம்பியர்ட் கொடுக்கலாம். இப்போயே வயிறு பல்ஜ் இதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஃபீடே பண்ணல, நான் வீடியோ எடுக்கிறேன்றனால ஃபீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸ்டில் நீங்கள் வயிறு கொஞ்சம் குண்டாக இருக்கும், பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பல்ஜிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹம்பியர்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஃபுட்டு மாறுறது ரொம்ப நல்லது. அது க்ரோத் பெனிஃபிட்டு. மற்றபடி இந்த பிரச்சனைலாம் இருக்குது ஹம்பியர்டில். இப்போ பாலாஜி அவர் வந்து என்னென்ன இதுக்கு கலர் மாறதுக்கு சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குமரேஷ் அவர் என்னென்ன டிப்ஸ் அவர் சைட்லேருந்து சொன்னாரோ அதையும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது கலர் மாறிடும் கன்ஃபார்ம், பட் அதை எந்த அளவுக்கு சீக்கிரம் மாற வைக்கிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ அதுக்கான விஷயங்கள் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாலாஜி அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இதை தாண்டி இன்னும் வேறு எதனா பண்ண முடியுமான்னு நம்ம இப்போ கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சொல்லுங்க. மூன் கேக் எப்படி இருக்கு? மூன் கேக்கா? மூன் கேக்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. மூன் கேக்கானா உங்களுக்கு மூன் கேக்கே ஞாபகம் வரல? மூன் கேக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது அப்பத்துல இருந்து உங்களுக்கு இருக்குதா? ஓ, இந்த மீனை சொல்றீங்களா அப்படின்னு கேப்பீங்க. ஆமா சரி ரைட். உங்க பேரை நான் கிளைமேட்ல புரியலீங்க ப்ரோ. கிளைமேட்ல எப்படி மீன்லாம் இருக்கு? மீன்லாம் உசுர கையில பிடிச்சிட்டு நிக்குது. ஒன்னு சீக்கிரமா டேன் ஆயிடும். அது பேட்ச்ல நிறைய டேன் ஆயிடுச்சு. டேன் ஆனதுலாம் சேல் ஆயிடுச்சு. ஓகே. அதுலயே சிலதெல்லாம் வந்து ஆடியா இருக்கும். மெச்சூர் ஆகும்போது அடல்ட் ஆகும்போது இதோட அப்பாவே வந்து அடல்ட் ஆகி தானே மாறிச்சுன்னீங்க. ஆமா, அடல்ட் ஆகி தான் மாறிச்சு. ஆனா அது டேனிங் ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்க ப்ரோ. அது அடல்ட் ஆகி கூட மாறட்டும். சப்போஸ் நம்மளால எதனா பண்ண முடிஞ்சது பண்ணா அது நல்லா இருக்கும்ல, அதனால கேக்குறேன். டர்னிங் ப்ராசஸ் எப்படின்னா, நம்மளுக்கு வந்து கல்ச்சர் வந்து கிரீன் கல்ச்சர் இருக்குல்ல, சன்லைட்ல வாட்டர் வந்து அந்த கிரீன் கல்ச்சர் பண்ணிட்டு அதுலயே நம்ம வச்சுக்கணும். 45 days அந்த கல்ச்சர்லயே நம்ம ஃபிஷ் போட்டோம்னா அந்த டர்னிங் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கடகடன்னு ஃபார்ம் ஆயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆல்கே வாட்டர் வந்து எனக்கு ஆல்ரெடி சொன்னீங்க, ட்ரை பண்ணேன். பட் 45 days ட்ரை பண்ணல, ஒரு 10 days 15 days ட்ரை பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் லைட் டேனிங் லைட் சொன்னீங்க, அது இப்போ ஒரு கரண்டா ஒரு 10 days போட்டுட்டு இருக்கேன். ஓகே. இல்ல நம்ம வந்து நாங்கெல்லாம் வந்து எப்படின்னா, எங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா சன்லைட் டைரக்டா படும். அந்த எதெல்லாம் டர்ன் ஆகலையோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆல்கே வாட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் கிரீன் கல்ச்சர், அதுலயே போட்டுட்டோம். சன்லைட் டைரக்டா படும். அந்த படும் போது அதே பாத்தீங்கன்னா ஆல்கே தானா கிரியேட் ஆகும். அதுல இருக்க ஃபிஷ்லாம் சீக்கிரம் டர்ன் ஆயிடுதுன்றீங்க. ஆமா, நம்ம டர்ன் ஆகுது பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து சேல்ஸ்க்கு போயிட்டு எதெல்லாம் டர்ன் ஆகலையோ அங்கெல்லாம் வந்து அந்த சன்லைட்லயே போட்டுருவோம். ஓகே. இப்ப இந்த டர்னிங் லைட் நான் போட்டுருக்கேன்ல, இதுக்கு அது சன்லைட் மாதிரி தானே? ஆமா, ஆல்மோஸ்ட் அதுதான். அதுவும் டர்ன் ஆயிடும். ஓகே. இப்போ ஒரு 10 days தான் போட்டுருக்கேன். ஆமா, 45 days அவங்க வந்து பாத்தீங்கன்னா
அப்படியே ஆன்லயே வச்சுப்பாங்க. பட் மீன் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நம்ம நைட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு காலையில இருந்து போட்டு விட்டுருங்க. ஒரு 8 hours டெய்லி போடுங்க. 10 மணி. ஆமா, நைட் 10 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறீங்க, தூங்கும் போது ஆஃப் பண்ணீங்கன்னா காலையில எழுந்து போட்டு விட்டுருங்க. ஓகே ஓகே. 45 days கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கல்ச்சர் கிரீன் கல்ச்சர் வாட்டரையும் அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகே. அல்கே வாட்டர் போட்டு வச்சிட்டீங்கன்னா 45 daysல டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கடகடன்னு டர்ன் ஆயிடும். சரி சரிங்க ப்ரோ. இப்ப இதெல்லாம் பண்ணியும் இது லேட்டா டர்ன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அப்படிதானே? இல்ல, சில மீன் பாத்தீங்கன்னா அந்த டர்னிங் அந்த இல்ல அது எல்லாமே ஜிபி, எப்பவுமே ஜிபி பிளட் லைன் கிராஸ் பண்ணணும்னாலே அந்த பிளட் லைன் வந்து இதாயிடும். எல்லா மீனும் ஜிபியா கன்வெர்ட் ஆகும். ஓகே. ஒரு 10% ஃபர்ஸ்ட் பேபிலேயே டர்ன் ஆயிடும். ஓகே. 50% ஒரு மிடில் ஆஃப் த ஏஜ், இந்த 4 months அந்த ரேஞ்சிலே டர்ன் ஆகும். 1-2 தான் அடல்ட் ஆகி டர்ன் ஆகும். அதை நம்ம வந்து சூப்பரா நான் பார்த்தேன். நான் வீடியோ எடுக்க தான் போறேன், அடுத்த அக்னியை தான் காட்ட போறேன். அக்னி அப்டேட் எல்லாமே வரும் நாளைக்கு, பாருங்க. அப்படிங்களா? சரி ப்ரோ, எல்லாரும் பாய் சொல்றேன். யாருக்கு? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஓகே ஓகே ஜி, ஓகே ஜி. சரி பாய் ப்ரோ, நான் போய் அக்னி எடுக்கணும். பாய். போலாமா? ரொம்ப நேரம் ஃபோன் பேசிட்டேன், நிறைய அப்படியே கட் பண்ணிடுறேன் தேவையில்லாததெல்லாம். அக்னியை வந்து நம்ம பாட்டோடய வரவேற்றுடலாமா? ஏன்னா இது அவ்வளோ விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதில் இப்போ பாதி விஷயம் நான் தான் வச்சுக்கோங்க காரணம். பட் எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு இன்றைக்கும் வந்து நல்லா வளர்ந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மீனாக வந்து நிற்கிது. வாங்கி வந்து 1-2 மாதத்தில் வந்து கீழே எகிரி விழுந்துருச்சு, சரிங்களா? விழுந்து உடம்பெல்லாம் மண் ஒட்டி பொழைக்குமா பொழைக்காதா அப்படின்ற எண்ணத்தில் இருந்தேன். பட் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி பொழைச்சி வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல கட்டி வந்தது. அது வந்து டியூமராக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சரி ஆகியிருக்க கூடாது, சரி ஆயிடுச்சு இதுக்கு. அப்போ அது டியூமர் கிடையாது. ஸோ அந்த கட்டி வந்த 2வது நாளில் டல் ஆயிடுச்சு மீன். அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு, டல்லாச்சு. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண சரியாயிடுச்சு. இப்போ இவருக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்றாரு, அக்ரெசிவாக இருக்காரு. பரவாயில்ல, அவ்வளோவா அக்ரெசிவாக இருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா லைட் எப்பயுமே போட மாட்டேன். ஸோ லைட்டு போடவும் பயந்துட்டு இருக்கோம்னு நினச்சேன். ஓரளவுக்கு கோவமாகவே இருக்குது. கம்மி தான் இவர் பண்ணுற அந்த சேட்டைக்கு, இன்றைக்கி கோவம் கம்மி தான். மிரர்லாம் வந்து நான் டேங்க்ல வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்றதுனால வேற டேங்க்லேருந்து எடுத்து மார்னிங்கே போட்டு வச்சுட்டேன். ஸோ யூஸ்வலாக வந்து மிரர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுதான் நான் ஏற்கனவே கீழே சொன்ன மாதிரி தான், அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சிருச்சு. வளர்கிற மீனில் இருக்கிற சுவாரஸ்யம் வந்து வளர்ந்த மீனில் வந்து நமக்கு கிடைக்க மாட்டுது. இப்போ சென்குனா வந்து அது அடுத்து எப்படி ஜிபியாக மாறும், அடுத்து அதுக்கான வேலைகள் அப்படின்னு அதில் ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அக்னி முழுசாக வளர்ந்ததுனால இனி பெரிய மாற்றம் பார்க்க முடியாது. இப்போ ஒரு 10 இன்ச்சு இருக்குது. இவரை வந்து நான் 2 மாதம் குட்டியாக வாங்கினேன், 6 மாதம் ஆகுது வாங்கி. ஸோ இப்போ இவரோட வயசே வந்து 8 மாதம் குழந்தை தான். பட் 1 வயசு வரைக்கும் வளர்ந்தாலுமே பெரிய மாற்றத்தை வந்து இனி அக்னியில் நம்ம பார்க்க முடியாது. சைஸ் மட்டும் இன்னும் வந்து வளர்ந்துக்கிட்டே போவோம், மேசிவாக வருவாப்புல. நான் எதிர்பார்க்கறது 1 ஃபீட்டை தாண்டலாம். ஏன்னா 8 மாதத்துக்கு வந்து இப்போ 10 இன்ச்சில் இருக்குது. இன்னும் ஒரு 2 to 3 inch சைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இது மேசிவாக வந்து கண்டிப்பாக சைஸ் வரும். அதுக்கேற்ற இடமும் கொடுத்துட்டேன். ஃபீடிங் மட்டும் நான் குறைச்சிட்டேன். முன்ன வந்து கண்ட மேனிக்கு போடுவேன், எது சாப்பிட்டாலும் வந்து இவருக்கு செரிச்சிரும். பட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டேன். எதனா ஒன்று கொஞ்சம் ஓவராக ஃபீட் பண்ணோம் அப்படின்னா வயிறு வந்து இவருக்கு பல்ஜ் ஆகிடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்லாம் மாற்றிட்டேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹம்பியட் ஃபீட் பண்ணாலே வந்து வயிறு குண்டாயிடுது. ஒரு 3 நாளைக்கு ஹம்பியட்டை ஸ்டாப் பண்ணால் தான் அது வயிறு வந்து ஒல்லி ஆகுது. அதனால டோட்டலாகவே இப்போ வந்து இவருக்கு ஹம்பியட் அவாய்ட் பண்ணிட்டு 9x9 தான் போடுறேன். ஆனால் அதோட வேலையை வந்து குறைச்சிட்டேன். முன்ன வந்து 3 வேலை 4 வேலைன்னு வந்து இவருக்கு ஃபீட் பண்ணுவேன். இப்போ வந்து வெறும் 2 வேலை. காலையில் வந்து 9x9 போடுவேன், நைட்டு வந்து 9x9 போடுவேன். லைவ் ஃபீட்ஸ் வந்து ஸ்பெஷல் ஃபீட் மாதிரி ரொம்ப ரேராக வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கேன். எப்பயுமே சூப்பர் ராம் வந்து இப்போ நான் ஸ்டாக் வச்சுக்கிறேன், மீனுக்கு போடுறதுக்கு, சேல்ஸுக்கு கிடையாது. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ரேராக வந்து நான் என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு இப்போ லைவ் ஃபீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். காரணம் வந்து அதான் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக. இவர் மேலே தனிப்பட்ட முறையில் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிட்டேன். மற்ற ஃப்ளோரன்ஸ் கூட சொல்கிறதோட இவர்கிட்ட கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ புதுசாக இவர் க்ரூமிங்கில் பண்ணது அப்படின்னா எதுவுமே பண்ணலை. முன்ன இருந்ததோட எனக்கு வேலை கம்மியாயிடுச்சு. வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன், ஃபீடிங் 9x9 கொடுக்குறேன். முன்ன மாதிரி லைஃப் ஃபீட்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ நல்லா பழகிட்டான், கை வச்சாலே வந்து ஓடி வந்து கடிக்கிறான். அதனால் மிரர் க்ரூமிங்லாம் பண்ணுறதில்ல. மிரர் க்ரூமிங் யங் ஸ்டேஜில் இருக்கப்போ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த சுற்றிக்கிட்டு ஓடி வந்து அது ஃப்ளேர் பண்ணுறது, அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துது மிரர் க்ரூமிங்கு. பட் இப்போ வளர்ந்துட்டான், நம்ம கை கிட்ட காட்டுற அக்ரெஷனே போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் வருது. பாருங்க, எங்கே கை வச்சாலும் வருவோம். இவன்ட்ட கடி வாங்கியே பழகிட்டேன். அப்பா கடிச்சிருச்சு.
இப்போல்லாம் வந்து டாப்பை வந்து நான் மூடுறது கிடையாது. முன்னெல்லாம் வந்து டாப் மூடி தான் வச்சிருப்பேன். ஏன்னா ஒரு டைம் எகிரி விழுந்துருச்சுல. ஸோ இப்போல்லாம் ஏன் மூடுறது இல்லை அப்படின்னா, எருமை மாதிரி சைஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் தண்ணிக்கு மேலே வந்து வர முடியலை. இப்போ நான் விரல் வச்சிருக்கேன் அந்த ஹைட்டுக்கு வரும். பட் இவ்வளோ தூக்கிட்டுனா அதில் வர முடியாது, தொட முடியாது. ஸோ அந்த ஃபேட் மேனாக ஆகிட்டான். இவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிட் ஆகிட்டு இருக்கேன், ஃபீடிங்கை வந்து கம்மி பண்ணி. பட் என்னதான் இருந்தாலும் சரி, இந்த ஹம்ப் இந்த பாடி வச்சுட்டு இதெல்லாம் ஜம்ப்லாம் பண்ண முடியாது. யங் ஸ்டேஜில் வந்து இவங்கிட்ட ஒரு ஸ்டைல் இருந்தது. இந்த சொல்லுவோம்ல நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை பார்த்தா அவர்கிட்ட ஒரு ஸ்டைல் இருந்தது அப்படின்வோம்ல, அது மாதிரி யங் ஸ்டேஜில் இதை பார்த்தோன்னே ஒரு தனித்துவமாக ஒரு ஸ்டைலாக தெரியும். இப்போ அது வந்து இதுகிட்ட கம்மியாயிருச்சு. எனக்கு அது ரீசன் வந்து என்ன தோணுதுன்னா, அதோட ஃபின்ஸ் வந்து நல்லா லென்த்தியாக வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அது இதோட ஸ்டைலை குறைக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபின்ஸ்லாம் நான் கட் பண்ண மாட்டேன், பட் அதனாலேயும் தோணுது. ஏன்னா இது கீழே ஜம்ப் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போ ஃபின்ஸ்லாம் தானாகவே கட் ஆகிடுச்சு. ஸோ வளர வளர அது ஒரு மாதிரி கரெக்டான ஷேப்பில் வந்தது. பட் இப்போ ஃபின்ஸ் வந்து லென்த்தியாக வந்துருச்சு. அந்த ஸ்டைல் அந்த அப்படியே பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபிட்டாக ஒரு மாதிரி தெரியும். அது வந்து இப்போ இல்லை, அது கம்மியாக தான் இருக்குது. அதை மிஸ் பண்ணுறேன். இப்போ கீழே இருக்க டேங்க் வந்து தண்ணி மாற்றி 7 நாள் ஆகுதுனால அதே தான் இந்த டேங்க்குக்கு. ஆனால் இந்த டேங்க் எவ்வளோ நீட்டாக தெரியுது பாருங்கள். அது காரணம் லைட்டு போட மாட்டேன். கீழே வந்து லைட்டு போட்டிருப்ப ஆல்கே வரும். ஆல்கே வந்து ஃபேட் ஆகிற ஃபிஷ்ஷுக்கு தேவைப்படுது. அதனால் நான் அந்த டேங்க்கில் ஆல்கேவே க்ளீன் பண்ணலை. அது ஒன்று, இங்கே லைட் போட மாட்டேன், அதனால் ஆல்கே வராது. ஸோ டேங்க் வாட்டருமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். கீழே அழுக்கு வந்து இருக்கலாம், இருக்குது. ஸோ அதை வந்து ஆனால் ஃபில்டர் வந்து உறிஞ்சிரும். ரெகுலராக வந்து இந்த மீன் அங்கங்கே ஓடிட்டுருக்கோம், அது அழுக்கெல்லாம் அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த கார்னரில் வருதோ ஃபில்டர் வந்து உள்ளே இழுத்துரும். ஸோ இது நல்ல ஃபில்டரு. இது வந்து உங்ககிட்ட நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். ஆங்கான் கேனிஸ்டர்னு சொல்லுவாங்க. பார்க்க இப்படி தான் இருக்கும். இது வந்து சன்சன் பிராண்டு. நான் வாங்கினது வந்து பொருள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, லீக் ஆச்சு. எம்சில் போட்டு அப்படியே ஒட்டிட்டேன். இப்போ இனி இந்த பைப்பை நகர்த்தவே முடியாது, அந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு. ஸோ இது செக் பண்ணி அங்கே வாங்க முடியாது. நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்க முடியாது. எனக்கு ப்ராடக்ட் இப்படி சரியில்லாமல் வந்துருச்சு. பட் நல்ல க்ளீன் பண்ணுறது. இந்த டேங்குக்கான சைஸ் ஃபில்டரே கிடையாது. நான் சின்ன சைஸ் வாங்கிட்டேன், சைஸ் தெரியாமல் வந்து மாட்டி பார்த்தா பைப் வந்து கீழே வரைக்கும் வரலை. ஸோ சைஸே இதுக்கானது கிடையாது. இருந்தாலுமே பக்காவாக வேலை செய்யுது. ஸோ உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனில் வந்து நல்ல பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எக்ஸ்பென்சிவ். நான் யூஸ் பண்ணுறதுலே வந்து எக்ஸ்பென்சிவான ஃபில்டர்னால் நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ ஃபில்ட்ரேஷனை பற்றி சொல்லியாச்சு, ஃபீடிங் சொல்லியாச்சு. பையனை வந்து டயட்டில் வச்சு மாட்ரேட்டான ஃபீடிங்கில் தான் அவனை வளர்த்துட்ருக்கேன் இப்போ கரண்ட்டாக. இந்த 5 இன்ச் வரைக்கும் நம்ம ஹெவியாக என்ன வேணால் கொடுத்து இவனுங்களை சைஸ் பண்ணிடலாம். ஸோ இவனுங்க வளர வளர வந்து எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணுற சூழ்நிலைக்கு வந்து நம்மளே போயிடுறோம் இவனுங்களோட அந்த ஹெல்த்துக்காக. ஸோ அந்த யங் ஸ்டேஜில் என்ன வேணால் ஃபீடிங் தாறுமாறாக போடுங்க. அந்த 5-6 இன்ச்சை தாண்டினோடனே ஃபீடிங் அப்படியே குறைச்சிட்டே வந்துடுங்க, கரெக்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து லைட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்டோன்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டேங்க் ஃபுல்லாக போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுங்க. இவனுங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டோன்ஸ் இருந்தால் கலருமே நல்லா எடுத்து காட்டுது. ஸோ ஸ்டோன்ஸ் ரெட் ஷிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீட்டர் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். இவனுக்கு வந்து செட் ஆக மாட்டுது. நான் மாடியில் வந்து எனக்கு டெம்பரேச்சர் மோசமாக இருக்கும். எப்பயுமே வந்து 26ல் வச்சு ரன் பண்ணுவேன். பட் இவனுக்கு ஹீட்டர் போட்டால் என்ன ஆகிடுதுன்னா கலர் குறைஞ்சிருது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கான், சாப்பிட்றான், பட் கலர் வந்து குறைஞ்சிருது. அது எனக்கு பிடிக்க மாட்டுது. அதனால் வந்து இப்போ புயல் மழைலாம் வந்ததில் அப்போ ஹீட்டர் ஆனில் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நல்லா சென்னையில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஹீட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இவனுக்கு மட்டும் ஆஃப் பண்ணி போட்டு ஆன் பண்ணி விளையாண்டுட்ருக்கேன். அது கலருக்காக தான். ஏன்னா இவனை எப்போ வீடியோவில் காட்டுவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. இவன் காட்டுறப்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹீட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக ஆனால் இப்போ கொஞ்சம் கலரே கம்மியாக தான் இருக்குது. காரணம் வந்து இந்த லைட்டு தான். குட் பாய். ஓகே, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட்டு வந்து உங்களுக்கு 9.9 வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ரெகுலராக வந்து 50 பேக்கெட்ஸ் வந்து ஸ்டாக் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ கம்மியாக தான் இருக்குது, ஸ்டாக் முடிய போகுது. அடுத்த செட்டு வந்து எடுக்கணும். ஸோ எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு 9.9ம் பண்ணுறேன், ஹம்பி ஹெட்டும் பண்ணுறேன். ஹம்பி ஹெட்டு யங் ஃபிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும், 9.9 அடல்ட்டுக்கு தாராளமாக நல்லாயிருக்கும். கலரு, ஹம்ப்பு எல்லாமே வந்து இது எனக்கு யூஸ் பண்ண தான் வாங்கினேன். சரிங்களா, பல்காக வாங்கினா ப்ரைஸ் குறையும்னு பல்காக வாங்கினேன். ஆனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பெருசாக ப்ராஃபிட் கிடையாது. மீனில் இருக்கிற அளவுக்கு ஃபுட்டில் ப்ராஃபிட்டே கிடையாது. சும்மா ஏதோ ரொட்டேஷனுக்கு மணி இருக்குது இதில், அவ்வளோதான். மற்றபடி நல்ல ஃபுட்டு விற்கணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க, வாட்ஸ்அப்லாம் கேட்பாங்க ஃபுட்டு. கேட்குறப்ப இதை பற்றி நான் சொல்லுவேன், விற்கணுன்றதுக்காக சொல்கிறேன்னு நினைப்பாங்க. இதில் ப்ராஃபிட்டே ரொம்ப கம்மி. இதை பற்றி புகழ்ந்து சொல்கிற நேரத்தில் 4 மீனை நான் விற்றுட்டு போயிடலாம். ஸோ இது விற்கணுன்றதுக்காக சொல்லலை, உண்மையிலே நல்ல ஃபுட்டு. ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கலாம் தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். பிடிக்கும் ஆனால் நல்ல ஃபுட்டு. ரைட்டு, ஃபுட்டுக்கான புகழ்ச்சியை நிறுத்துவோம்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அக்னிக்கான அப்டேட்டும் பார்த்தாச்சு, சென்குக்கான அப்டேட்டும் பார்த்தாச்சு. சென்கு சீக்கிரமாக கலர் மாறுறதுக்கு உங்ககிட்ட எதனா டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதை தாண்டி வேறு எதுனா உங்களோட சஜஷன் எது இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.